உயிரே பிரியாணி. இப்ப பேசுவோமா பிரியாணி கவிதை. ஆவி பறக்க பறக்க நீ வருவதை பார்க்கும் பொழுது என் ஆவி என்னை விட்டு பிரியுதே. அப்பா ஆவி அவத்த கொடுங்க. ஏற்கனவே கவிதை தான் சொன்னாப்ல. இன்னும் 2 லைன் சேர்த்தனா பெரிய கவிதை. அன்பே பிரியாணி. அன்பே பிரியாணி. ஆறுயிரே பிரியாணி. சொல்லு. ஆறுயிரே பிரியாணி. என்னுயிரே பிரியாணி. என்னுயிரே பிரியாணி. எனதருமை பிரியாணி. எனதருமை பிரியாணி. உன்னை போல் வேறு உன்னை போல் வேறு உணவுண்டா சொல்லு. உணவுண்டா சொல்லு. ஏன்னா சொன்னா சொல்லிட்டே இருக்க. ஒரு பேச்சு சொன்னா பிரியாணி என்னை விட்டு பிரியேன் நீ. ஓ இவங்க கவிதை சொல்றாங்க. இப்ப ஆக்சுவலா இவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டுதான் இருப்பாங்க. போற இடத்துல எல்லாம் வாங்கி கொடுத்துருப்பாங்க போல இருக்கு. எங்கெல்லாம் பிரியாணின்னு கேக்குறப்ப எரிச்சலா இருக்கு. ஒரு திருமணம்னா பிரியாணி, விருந்துனா பிரியாணி, நண்பர்கள் வீட்டுக்கு போனா கூட பிரியாணி, எங்க போனாலும் பிரியாணி தான். அத கேட்டாலே வெறுப்பா வருது. வெறுப்பா தான் இருக்கு. எங்கெல்லாம் பிரியாணி கேக்குறப்ப எப்ப எங்கயாவது வெளியே போலான்னு சொன்னாலுமே ஃப்ரெண்ட்ஸ் டக்குன்னு வந்து பிரியாணி எங்க நல்லா இருக்கும் சொல்றா எங்க கேட்பாங்க. நல்லா இருக்கும் பிரியாணி. பிரியாணி வந்து ஃபுல்லா குறை சொல்லல. இட்ஸ் ஓவர் ரேட்டட் பிகாஸ் எல்லாருமே எடுத்த